hand. And I'm grateful that I remember that full prints. AI, it's a new technology. We'll have to embrace it. வணக்கம். இந்தியன் 2 என்னதாங்க ஆச்சு? இந்தியன் 3 வருமா வராதா? இல்ல தக் லைஃப் படம் ஷூட்டிங் நடக்குதா நடக்கலையா? இப்படிங்கிற பல விஷயங்களுக்கு அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்க இருந்தும் இல்ல, நம்ம டாக்டர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் கொடுத்திருக்காரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஹிந்து பத்திரிகைக்கு அவர் வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்திருக்காரு. நிறைய பொலிட்டிக்கல் விஷயம்லாம் பேசியிருந்தாரு. அதுல சினிமா அப்டேட்ஸ் அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஏஐ டெக்னாலஜி பத்தி, விஸ்வரூபம் படம் பத்தி, மருதநாயகன் என்னாச்சு அப்படிங்கறத பத்தி பேசுறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவா தக் லைஃப் படத்துல நடந்திருக்க சில மாற்றங்கள், அதுக்கு உண்டான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம், வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஓகே, கமல் சார் கொடுத்த அந்த அப்டேட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. சோ தட் இனிமே நம்ம போற சினிமா அப்டேட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஆரம்பிப்போம். அந்த ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு கமல் கிட்ட. என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வளர்ந்து வர இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. இது சினிமாவை பாதிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு, இல்ல சினிமாவோட அடாப்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க அப்படிங்கும் போது கமல் சார் we have to embrace the new technology அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு உதாரணமா ஆரம்பத்துல சேட்டலைட் டிவி, இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆரம்ப காலத்துல இந்த கேபிள் டிவிலாம் வந்து பாருங்க, சேட்டலைட் டிவி, சன் டிவி, ராஜ் டிவிலாம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்பெல்லாம் விஜய் டிவி இல்ல, சன் டிவி, ராஜ் டிவி, இன்னொரு ஒரு டிவி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. அப்போ வந்து அந்த சன் டிவில வந்து ஒரு நாளைக்கு 2 படம் போடுவாங்க. அப்போ சன் மூவிஸ் கூட கிடையாது. அதனால எங்களுக்கு சினிமால தியேட்டர் பாதிக்கப்படுது, மக்கள் தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ சேட்டலைட் டிவியை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்திரளான கூட்டம் வந்து சினிமா துறைக்குள்ள இருந்து போராடுறாங்க. அதுல வந்து திரையரங்க உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபில்ம் மேக்கர்ஸ், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க. கமல் சார் இன்னொரு சைடு நின்னாரு, அதாவது ஆப்போசிட் சைடுல. இல்லைங்க, ஒரு டெக்னாலஜி வரும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாது, அதை யாராலையும் வந்து அழிச்சிடவும் முடியாது, பேன் பண்ணவும் முடியாது, நம்ம காலத்தோட ஒத்து போய் தான் ஆகணும்னு சொல்லும் போது கமல் சார் இந்த பர்டிகுலர் பேட்டியில, தி ஹிந்து பேட்டியில என்ன சொன்னார்னா, என்னோட குருநாதர், என்னோட மென்டர் கே பாலச்சந்தர் அவர்களே என்னோட எதிரணியில நின்னாரு. அப்பவும் நான் இந்த டெக்னாலஜிகளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் போராடி இருக்கேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே விஸ்வரூபம் டைம் வரும்போது ஓடிடியில இந்த படத்தை கொண்டு வரணும், அதாவது D2H அப்போ சொன்னாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அந்த விஷயம் அப்போ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் லைட்டா இந்தியாவில் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகாத ஒரு டைம். ஸோ D2H டைரக்ட் டு ஹோம் அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதை எதிர்த்து நிறைய பேர் போராடினாங்க. அந்த படத்துக்கு நிறைய வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் கொடுத்தாங்க. ஏன்னா அது ஒரு ஆன்டி முஸ்லீம் ஃபில்ம் அப்படிங்கிறதுக்காக பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்கப்படல, வேற சில காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு முக்கியமான காரணம் இந்த தியேட்டர்ல இருக்கிற இந்த போட்டியும் கூட. ஸோ நான் வந்து எந்த டெக்னாலஜி வந்தாலும் அதை எம்ப்ரேஸ் பண்றது, அதாவது அதை வந்து ஆற தழுவி அதோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு ஆள் தான். ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தா கூட அந்த மாதிரி பண்ணுவோம். கமல் சார் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த ஆங்கர் கேட்டாரு, இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பூந்தமல்லி பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல ஒரு ஃபிலிம் சிட்டியை கட்ட போறாங்கன்றது வந்து பிளான் வந்திருக்கு. ஸோ அதுல நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை நான் இங்க இந்த ஒரே இடத்துல சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு துறைக்கும் வந்து முன்னேற்றம் வரணும். இப்போ நீங்க சொல்ற இந்த ஏஐ டெக்னாலஜி கூட அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இப்போ ஓடிடியில படம் வருதா அதுல நான் இருப்பேன், தியேட்டர்ல படம் வருதா அதுல நான் இருப்பேன், டிவி டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல பிக் பாஸ் ஷோ வருதா அதுலயும் நான் இருப்பேன், நாளைக்கு உங்களோட ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு படம் தெரியும் அந்த படத்துலயும் நான் இருப்பேன், அந்த ஏஐலயும் நான் இருப்பேன். ஸோ எல்லாத்துலயும் நான் இடம் பெறணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொன்னாரு. அடுத்ததான் அந்த ஆங்கர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் சாரை இங்க பேட்டி எடுத்தோம். அப்போ உங்களை பத்தி பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, அதை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை, அவர் இங்க இருந்து கொஞ்சம் வெளியில போயிருக்கணும், he should do ஹாலிவுட் ஃபில்ம் ஆர் இங்கிலீஷ் ஃபில்ம். ஸோ அந்த மாதிரி தான் கமல் சார் போயிருக்கணும், இங்கே அவர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு அந்த தி ஹிந்து பத்திரிகைக்கு. அதை கமல் சார்கிட்ட சொல்லி அதை கேள்வியை கேட்டாங்க. அப்படி நான் போக மாட்டேன், பட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மருதநாயகம் படமே வந்து இங்கிலீஷ்
பிரெஞ்சு அண்ட் தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்ல ட்ரைலிங்குவல் ஃபில்மை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதநாயகம் யூசுப் கான் சாஹிப் அப்படிங்கிறவரோட வரலாறை பத்தி பேசினார். அதாவது 100 வருடங்களுக்கு முன்னாடி சிப்பாய் மியூட்னி 1857 the first war of independence அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி 1757லேயே மருதநாயகம் அப்படிங்கிறவர், அதாவது யூசுப் கான் சாஹிப் அப்படிங்கிறவர் வந்து சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நான் கலர்டு பிரிட்டிஷ் சிப்பாய் கமாண்டோ அப்படின்னா, நான் கலர்டுனா எப்படி சொல்றது, தமிழ்ல வந்து வெள்ளக்காரங்க இல்லாத ஒரு ஆளு. இப்ப நம்ம எல்லாம் கலர்னு அர்த்தம், அவங்க எல்லாம் கலர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் கலர்டு அப்படின்னு ஒரு ஆள் வந்து மருதநாயகன் தான். வெள்ளக்காரங்களோட படையில வெள்ளக்காரர் அல்லாத ஒருத்தர் வந்து கமாண்டரா இருந்தாரு அப்படின்னா அது மருதநாயகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை வரலாறை பத்திலாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படம் இப்படி ஸ்டாப் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ல இந்த படம் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, ஒரு நல்ல கேள்வி வைக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 2022 விக்ரம் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணீங்க. இப்ப குணா படம் வந்து பயங்கரமா வந்து பேசப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ்ல அது வந்ததுனால விக்ரம் பழைய விக்ரமோட ரெஃபரன்ஸோட வந்துச்சு. ஸோ உங்களோட பழைய படங்கள் இப்ப கொண்டாடப்படுதா அப்படின்னு கேட்கும்போது அது கரெக்ட் தான். பட் மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றிக்கு நான் பொறுப்பு இல்லை, ஏன்னா அது அவங்களோட உழைப்பு. பட் அந்த கொகை, அந்த லொகேஷன், நானு, ராஜா சார் இப்படின்னா அதுல நிறைய பங்களிப்பு குணாக்கு இருக்கு. பட் இந்த படத்துல எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. 2022 உங்க படம், அதாவது விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. 2023 கமல் ஃபேன்ஸ்க்கு எதுவுமே கிடைக்கல, ஒரு படம் கூட இல்ல. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு, குவாலிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம், குவான்டிட்டி முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் இந்த இந்தியன் 2லயும் சரி தக் லைஃப்லயும் சரி இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து இந்தியன் 2 படத்தை கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணிடுவோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியன் 3யும் இப்ப ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்தியன் 2க்கு படத்துக்கு முடிஞ்சிருச்சு, டப்பிங் உட்பட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்தியன் 3க்கு உண்டான போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்தாரு. ஸோ இந்த அப்டேட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் 2 எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு ஃபைனல் அவுட்புட் வந்து ரெடியா ரிலீஸ்க்கு இருக்கு. இந்த எலெக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஜூன் மாசம் வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிரும். இந்தியன் 3 இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட இறுதிக்குள்ள வந்து இந்தியன் 3 படமும் வந்துரும் அப்படிங்கிறதா நம்ம இதுல பாக்குற ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, தக் லைஃப் பத்தி நான் ஒரு அப்டேட் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக் லைஃப் படம் வந்து ஷூட்டிங் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஏன்னா கமல் சாரோட இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினுங்கிறது இந்த ஏப்ரல் மிட்டோட முடிஞ்சிடும். ஏன்னா ஏப்ரல் 19th வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன். ஸோ இது முடிஞ்சோடனே கமல் சார் வந்து ரஷ்யாவுக்கு போய் இந்த படத்தோட ஷூட் வந்து ஆரம்பிச்சு நல்ல ஜரூரா நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இந்த படத்துல இருந்து சில நடிகர்கள் வந்து விலகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலே துல்கர் சல்மான் வந்து விலகிட்டாரு. ஏன்னா அந்த படம் போஸ்ட்பான் ஆகிட்டே போறதுனால அவருக்கு சில டேட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால அவர் விலகிட்டாரு. அதுக்கு பதிலாக சிலம்பரசன் நடிக்க போறாரு. ஆல்ரெடி கமல் சாரோட ப்ரொடக்ஷன்ல STR 48ல சிலம்பரசன் நடிச்சிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த படத்துல இருந்து ஜெயம் ரவியும் விலகிற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் டிலே ஆகுறது தான், மற்றபடிக்கு எந்த பர்சனல் ரீசனும் இல்லை. டேட்ஸ் வந்து அவங்களுக்கு கிளாஷ் ஆகுது. ஏன்னா ஜெயம் ரவிக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஜீனின்னு ஒரு படம், பிரதர், காதலிக்க நேரம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் அவர் கமிட் ஆயிருக்கு. தனி ஒருவன் 2 இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை கமிட் ஆயிருக்கிறதுனால இப்போ அந்த போர்ஷன்ல இருந்து அவர் வந்து விலகுறாரு. இந்த ஜெயம் ரவி ரோலுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய நடிகர்கிட்ட டேட்ஸ்க்காக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இமீடியட்டா நம்ம சேனல்ல வந்து அதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காதர் மீரான். வணக்கம்.